இங்கே பொதுவான வைக்கக்கூடிய கேள்வி வந்து ஏன் தண்ணி பாட்டில் கூட கொடுக்க முடியல அவங்களுக்கு? சாலையில் நிற்கிறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நாள் முழுக்க மக்கள் சாலையில் நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் குடிநீர் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நீதிபதி முன்வைக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு போலீஸ் இதை கண்காணிச்சாங்களா? அவங்களுக்கு குடிநீர் கொடுத்ததையோ, மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படுறது அல்லது மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உறுதி செய்யப்பட்டதாங்கிறத சட்டம் ஒழுங்கு போலீஸ் கண்காணித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து அந்த சிபிஐ விசாரணையில் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு மனுவும் தாக்கல் செஞ்சாங்க. அதில் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள், இந்த மாதிரியான பரப்புரைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்த மனுவில் விசாரணையில் மனு தாக்கல் செய்ததுக்காக எங்களுடைய வீட்டில் வந்து மிரட்டுனாங்க அப்படின்னு மனுதாரர் தரப்பில் ஒரு வாதத்தை பதிவு செய்கிறாரு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் அரசுக்கு உத்தரவிட முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செய்றாங்க. இந்த விவகாரத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை இயற்றணும்னு கேட்டிருந்ததுல குறிப்பிட்ட சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாதுங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல முதலமைச்சரே வந்து ஒரு அண்மையில வெளியிட்டிருந்த வீடியோல அதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அது குறித்த குழு அமைக்கப்பட்டு எல்லாரோட கருத்தும் கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கோரிக்கை மனுவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இப்போ இந்த வழக்குல வந்து மிக முக்கியமாக நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வியா நான் பாக்குறது, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதி செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி. இது தாவேக்காவிற்கு பொருந்துமா அல்லது காவல்துறை தான் இதை உறுதி செய்யணும் அப்படின்னு பார்க்கணுமா? பொதுவா இந்த மாதிரியான ஒரு கூட்டங்களுக்கோ அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இந்த போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கோ என்னென்ன அடிப்படை விஷயங்களை கட்சிகள் வந்து இதுவரை நடைமுறையாக பின்பற்றி வருது? இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டமோ வேற மாநாடோ நடத்தும் போது அல்லது இந்த மாதிரியாக பிரச்சாரம், இப்போ முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு, இதே மாதிரி ரோட் ஷோ வடிவில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு. இப்போ இந்த இடங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அடிப்படையில் வந்து அவங்க அங்கே வந்து நிற்கக்கூடியவங்களுக்கு, தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ குடிநீரோ அல்லது அவங்களுக்கான ஒரு பிஸ்கட் பாக்கெட், அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சமாக அவங்களுடைய அப்போதைக்கு ஒரு இளைப்பாறுதலுக்கு ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கறது அப்படிங்கிறது நடைமுறை தான். எல்லா கட்சிகளும் பண்றாங்க. அதை விஜயே மதுரை மாநாட்டில் என்ன பண்ணியிருந்தாருன்னு மதுரை நடக்கும்போது பார்த்தோம்னா, அதில் வந்து பெரிய அளவுக்கு குடிநீர் தேவையை உறுதி பண்ணணும். ஏன்னா விக்கிரவாண்டில் வந்து தண்ணீர் பற்றாக்குறையினால பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சாங்க, நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. அது இருக்கக்கூடாதுன்னு முழுக்க சின்டெக்ஸ் தொட்டி வச்சு அவர் உட்கார்ந்துருக்க இடத்துக்கே தண்ணி நேரடியாக வரணும் பைப்பு வழியான்னு தண்ணிக்கு அவ்வளவு பெரிய உத்தரவாதங்களை கொடுத்துருந்தாங்க. அவங்க தரப்புல இருந்தும் ஸ்நாக்ஸ், பிஸ்கட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்களுடைய இளைப்பாறுதலுக்கு ஒரு சிறிய அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன ஒன்று நடக்குதுன்னா, அந்த மாநாட்டில் அவ்வளவு கவனிப்போட இருந்த தாவேக்கா வந்து இந்த மாதிரியாக சாலையில் இந்த பிரச்சார மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது அதை எங்கேயுமே உறுதி பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்த்தது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் வாலண்டியர்ஸ் அவங்களா தன்ன ஆர்வத்தில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சில பேர் கொடுத்ததையும் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கை. அது வந்து இவ்வளவு பெரிய திரளுக்கு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு அது பத்தாது. அதனால எங்கேயுமே இந்த இடத்துல வந்து கட்சியினர் அடிப்படையில் வரக்கூடியவங்களுக்கு குடிநீரோ, வரக்கூடியவங்களுக்கான கழிப்பிட வசதியோ, வரக்கூடியவங்களுக்கு அதாவது மக்களுக்கும் தொண்டர்களோ ரசிகர்களோ யார் இருந்தாலும் அவங்களுக்கான குறைந்தபட்ச அவங்களுக்கு பசியை போக்குறதுக்கு ஏதோ ஒன்று செய்யறது அப்படிங்கிறது கட்சியினுடைய கடமை தான். அதை வந்து கட்சியினுடைய தார்மீக பொறுப்பது. எந்த கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா இடங்கள்லையும் வழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். இங்கே அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது உறுதி. அதை கொடுக்காத மாநில போலீஸ், சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஏன் கண்காணிக்கலன்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்காரு. அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான். அவங்க கொடுக்கலன்றது உறுதி, அதை கொடுக்காத ஏன் கண்காணிக்கலன்னு ஒன்று கேட்குறாங்க. அந்த சிபிஐ விசாரணை தொடர்பான வழக்கு, அந்த மனு வழக்கு போயிட்டு இருக்கும்போதே இப்போ அடுத்த ஒரு வழக்கு வந்திருக்குது. அது வந்து அந்த வழிகாட்டு நெறிமுறை வழக்கு. அதில் ஏற்கனவே நீதிபதிகள் வந்து அரசுக்கு வந்து நாங்கள் உத்தரவிட முடியாது, குறிப்பிட்ட சட்டத்தை ஏற்றுங்கன்னு போட்டிருந்தாங்க. இப்போ இதில் வந்து இதே கோரிக்கையுடைய வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, விசாரணையில் இருக்கு. அதனால அதை அங்க தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்யணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க நீதிபதிகள். என்னன்னா, தேசிய மாநில நெடுஞ்சாலைகள்ல அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு நீதிபதிகள் ஒரு வார்த்தையை இப்ப பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவுறாங்க. ஏன்னா வந்து இப்போ முதல்ல தான் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, அது என்ன நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையா தேசிய நெடுஞ்சாலையான்னு கேட்டிருந்தாங்க. அது மாநில அரசு வந்து அந்த நெடுஞ்சாலையில் எந்த புறம், அதாவது சாலையினுடைய வடக்கு பகுதியில் தான் அனுமதி கொடுத்திருந்தோம் அப்படின்ற ஒரு தகவலை பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ அடுத்த வார்த்தை வந்து தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தைகளையும் நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. காயத்ரி,
இந்த ஒவ்வொரு பொதுநல மனுக்களுடைய ஏழையும் ஒன்னா விசாரிக்கிறதுனால ஒவ்வொரு மனுக்களினுடைய தகவல்களும் ஒவ்வொரு மனு சார்ந்த கருத்துக்களையும் நீதிபதிகள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. விஜயனுடைய இந்த பரப்புரை கூட்ட நெரிசல் விவகாரம் அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல மட்டும் இல்லாம இந்திய அளவுல அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வழக்கு விசாரணையினுடைய கேள்விகள் அதில் வைக்கக்கூடிய விஷயங்கள் கோரிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்னது மாநில அல்லது தேசிய நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கான இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்போ பரப்புரைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுல என்னென்ன கிரைட்டீரியாஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படும், எந்த அடிப்படையில் அந்த இடம் வந்து பரப்புரைக்கானது அப்படின்னு ஒதுக்கப்படும், அதுக்கான பேசிக்கான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் இப்போ மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா வெற்றி? இல்லைங்க, அது காயத்ரி, அது வந்து என்னன்னா அவங்க அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு எந்த கட்சி பிரச்சாரங்களுக்கு கேட்டாலும் அடிப்படையாக காவல்துறை வந்து பார்க்கக்கூடியது வந்து முதல்ல போக்குவரத்து தான். முதல் பொது போக்குவரத்தோ பொது ஜனங்களுடைய அவங்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறு இருக்காங்கிறது தான் அடிப்படையில் முதல்ல பார்க்கக்கூடியது. இப்போ நிறைய இடங்கள்ல சாலைகள் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மாற்று வசதி இருக்கும். வேற சாலைகளுக்கு போறதுக்கான வேற சாலைகள்ல அந்த போக்குவரத்தை திருப்பி விடுறதுக்கான வசதிகள் இருந்திருக்கும். அல்லது பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இல்லாம சாலை ரெண்டு, இப்போ ஒரு மாநில நெடுஞ்சாலை இருக்குன்னா சாலையினுடைய போறதுக்கு ஒரு பாதை வருவதற்கு ஒரு பாதை, ரெண்டு பாதையில ஏதோ ஒரு புறம் தான் அனுமதி கொடுப்பாங்க, ஒரு புறம் அப்படிங்கிறது வாகன போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியாகத்தான் இருக்கும். இங்கேயும் அவங்க சொல்லக்கூடியது வந்து சாலையினுடைய வடக்கு பகுதியில், அதாவது வடக்கு பகுதியில் தான் வழங்கியிருந்தோம் அப்படின்றாங்க. கரூர்ல இருந்து ஈரோடு போகக்கூடிய அந்த சாலையினுடைய அந்த கரூர் ஈரோடு போகக்கூடிய பகுதியில் தான் அனுமதி வழங்கியிருந்தோன்ற ஒரு வார்த்தையை வடக்கு பகுதியில் தான் கொடுத்தோன்றாங்க. அதனால இப்போ ஏற்கனவே இந்த இப்போ நீதிபதிகள் சொன்ன வார்த்தையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மாநில அரசு வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இதனால இந்த விஷயத்துல புதுசா நாங்க போய் அரசுக்கு சொல்றதுக்கு இப்ப சட்டம் ஒழுங்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கிறது நீதிபதி சொல்றாங்க. இப்ப புதுசா நாங்க இப்ப சொல்லல, மாநில தேசிய நெடுஞ்சாலைகள்ல அனுமதி வழங்கக்கூடாதுன்றத ஏற்கனவே உத்தரவிட்டிருக்க நீதிமன்றமே அப்படின்றாங்க. அப்புறம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எந்த விதமான அரசியல் பொதுக்கூட்டங்களையும் மாநில தேசிய நெடுஞ்சாலை நடத்தும். அதான் நீதிபதிகள் வந்து மாநில நெடுஞ்சாலைகளையோ தேசிய நெடுஞ்சாலைகளையோ, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பிரதானமான நெடுஞ்சாலைகள், இந்த இடங்கள்ல அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் நடத்தின பரப்புரைக்கு எப்படி ஒரு நெடுஞ்சாலையில அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இவங்க அதை நோக்கி தான் அந்த கேள்விகளை கொண்டு போறாங்க. ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு காவல்துறை நோக்கி தான் அதை கேட்கறாங்க. ஏன்னா காவல்துறை சொல்லிட்டு இருந்த வாதம் அப்படிங்கிறது நாங்க வந்து பல்வேறு இடங்கள்ல கேட்டாங்க, ரவுண்டானால கேட்டாங்க, லைட் ஹவுஸ் பகுதியில் கேட்டாங்க, அந்த இடங்கள்லாம் வந்து அங்க நாங்க கேட்ட இடத்துல அவங்க கொடுக்கல காவல்துறைன்றத வந்து தாவேக்கா தரப்புல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை என்ன சொன்னாங்க, தாவேக்கா ஏத்துக்கிட்டு அந்த பொதுச்செயலர் ஆனந்தோடைய ஏற்போட அவர் ஒத்துக்கிட்ட இடத்துல தான் நாங்க பெர்மிஷன் கொடுத்திருந்தோம். அந்த ஒத்துக்கிட்ட இடம் தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை வேலுச்சாமிபுரம் அந்த பகுதி. அப்போ அங்க கொடுத்திருந்தா சொன்ன நிலையில ஏன் அந்த ரோடே ஏன் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்கிறாங்க. அது நெடுஞ்சாலையினுடைய சாலை தானே, நெடுஞ்சாலைத்துறையினுடைய சாலை தானே, அதுல ஏன் கொடுத்தீங்க? ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு இந்த நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, ஏன் அதை கொடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு நீதிபதியோட வாதம் ஒரு கருத்து வந்திருக்கு. அது என்னன்னா, பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து உறுதி செய்த பிறகுதான் அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ஏன்னா நம்ம இப்போ தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம், விஜயனுடைய வாகனம் போறதுக்கு பாதை ஏற்படுத்தாம தான் மக்கள் நிற்பாங்க. அப்புறம் அவங்களுக்கான பொது தேவைகள், அடிப்படை தேவை, தண்ணீர், சுகாதாரம் மாதிரியான தேவைகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்துச்சுன்னு பேசணும். இப்போ அதை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. குடிநீர், மருத்துவ வசதி, உணவு, கழிப்படம், இந்த நான்கையும் பிரதானமா எல்லா இடங்கள்லையும் வைக்கக்கூடியது இங்கேயும் முன்வைக்கிறாங்க. குடிநீர், மருத்துவ வசதி, உணவு, கழிப்படம் உள்ளிட்ட 4 வசதிகள் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத ஆய்வு செஞ்ச பிறகுதான் அனுமதி வழங்கி இருக்கணும் அப்படின்னு நீதிபதி கேட்கிறாங்க. ஏன் ஆய்வு செய்யல? அவங்க அதெல்லாம் உறுதிப்படுத்தல தானே, கழிவறை ஏற்படுத்தல, தண்ணீர் கொடுக்கல, மருத்துவ வசதி இல்ல. மருத்துவ வசதினா இவங்க போகக்கூடிய இடங்கள்ல கட்சி சார்பிலேயே பிரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்குது, அது வந்து எல்லா இடங்கள்லயும் நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயோ மயங்குனா அவசரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கிறது பார்த்திருக்கோம். எப்பவும் விஜய் பேசுனது கூட முதல்ல வந்தது அந்த தாவேக்கா கட்சியினுடைய ஸ்டிக்கர் ஒட்டின அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்திருந்தது, அதே பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் வந்திருந்தது. அதனால இப்ப மருத்துவ வசதி இருக்கா, அதெல்லாம் உறுதி செஞ்சீங்களா? உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தானே அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க.
அடுத்து வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எந்த விதமான அரசியல் பொதுக்கூட்டங்களையும் மாநில தேசிய நெடுஞ்சாலைகளை நடத்தக்கூடாது அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஏற்கனவே நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம்னு சொல்லி இந்த நீதிபதிகள் இப்போ மறுபடியும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத திரும்பவும் அழுத்தமா உத்தரவுல பதிவு செய்கிறாங்க.